கடையில வந்து நீங்க மிரட்டினது தப்பு சார். கடையில வந்து மிரட்டினது தப்பு. வாண்ட நான் எப்படி ஞாபகம் எதிர்பார்க்கிறேன் தப்பு சொல்லிருக்கு. அப்புறம் கடை போடுறாங்க. திருச்செந்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி 2 வருடங்களாக திருச்செந்தூரிலிருந்து தூத்துக்குடி செல்லும் மெயின் சாலை டிஎம்பி பேங்க் அருகில், தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கி அருகில் 2 வருடங்களாக குடிநீர் உடைப்பு ஏற்பட்டு சாலை முழுவதும் தண்ணீர் தேங்கி நிற்பதும் சாலை பழுதடைவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. திருச்செந்தூர் நகராட்சி குடிநீர் மெயின் சாலையில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தடுப்பணையை கட்டியுள்ளது. என் கடையில் வந்து காலையில் என்ன மிரட்டி இருக்கீங்க, என் பையனை மிரட்டி இருக்கீங்க. யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்கறாலும் சத்தம் போட்டா என்ன அர்த்தம்? சாக்கடை யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு கேட்கறாரு அந்த கோவப்படலாமா? லட்சக்கணக்கான மக்கள் திருச்செந்தூர் பக்தர்கள் வராங்க. என்கிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. திருச்செந்தூர்ல நீங்க ஒரு சமூக ஆர்வலர், இந்த குறைகளை ஏன் சுட்டி காட்ட மாட்டாங்க? குறைகளை சுட்டி காட்டுனா மிரட்டுவீங்களா? கடையை தொழில லாக் பண்ணுவீங்களா? ஐயா, நான் நகராட்சி தொழில லாக் பண்ண முடியுமா? ஒரு தனிப்பட்ட நபரை ஏன் பழி வாங்க நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் ஓர் உயிர் தான். என்ன இன்டிமேஷன் பண்ணணும்? 2 வருஷமா ஒரு இடத்துல சாக்கடை உடைஞ்சு மெயின் ரோட்ல தண்ணி போகுது. எம்எல்ஏ வராரு, கலெக்டர் வராரு, அமைச்சர் வராரு. சும்மா போங்க சார். என் கடையில வந்து நீங்க மிரட்டினது தப்பு சார். என் கடையில வந்து மிரட்டினது தப்பு. வாண்ட நான் எப்படி ஞாபகம் எதிர்பார்க்கிறேன் தப்பு சொல்லிருக்கு. அப்புறம் கடை போடுறாங்க. நீங்க சர்வீஸ் பண்றீங்க. திருச்செந்தூர்ல டிஎம்பி பேங்க், அதாவது திருச்செந்தூர்ல இருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய சாலையில ஒரு 2 வருஷமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நகராட்சியிலும் சொல்லியிருக்கேன், இப்படி பைப் லைன் உடனே சாக்கடை ஆகிட்டு இருக்கு. அந்த சாக்கடை வந்து தண்ணி வந்து வெளியேறி நெடுஞ்சாலைக்கு வந்து அந்த நெடுஞ்சாலையுடைய ரோடும் பழுதடையுது. அதனால சரி பண்ணுங்க. நகராட்சி கண்டுக்கிறல திருச்செந்தூர் நகராட்சி. இன்னைக்கு திருச்செந்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில தான் இப்ப சாக்கடையா மாறி இருக்கு. அந்த தண்ணி பைப் லைன் எங்க போறதுங்கிறது எனக்கு தெரியல. அப்ப அந்த சாக்கடையா மாறுது. அந்த பகுதியில் மக்கள் குடியிருக்கிறாங்க. அந்த சாக்கடை தான் மீண்டும் குடிநீர் லைனுக்குள்ள செல்லுது. அதை கண்டிச்சு அந்த விளக்கத்தை கொடுத்து ஒரு வீடியோ தான் பதிவிட்டேன். நான் திருச்செந்தூர்ல ஹார்ட்வேர்ஸ் என் கடை முன்னாடி வந்து என் பையன் வந்திருக்கிறான். என் பையனுக்கு கொலை மிரட்டல் விடுத்து என் பையனை அடிக்க வந்திருக்காங்க. கடைக்குள்ள வச்சு என் கடை முன்னாடி 8 பேர், ஒரு 10 பேர் கொண்ட கும்பல், நகராட்சியில் உள்ளவங்க, நகராட்சியில் வேலை செய்யறாங்களாம், கான்ட்ராக்டா எதுவும் தெரியல. என் கடை முன்னாடி பைக்கை விட்டு லாக் பண்ணிட்டு என் பையனே இல்லை, என்னுடைய பையனை பைக்கை எடுக்க விடாம மிரட்டி நீ போட்டோ எடுத்தா 90 இருக்கிறாங்க கடை முன்னாடிக்கு. இப்படிப்பட்ட ஒரு நகராட்சி, திருச்செந்தூர் நகராட்சி அராஜகம் இல்லாம கட்ட பஞ்சாயத்து பண்ற நிலைமைக்கு போனது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் 10 வருஷமா இந்த நகராட்சி தெரியும். எத்தனையோ கமிஷனர்களை நான் பார்த்துருக்கிறேன். அவங்களாம் முழு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எத்தனையோ சாலைகளை என்னுடைய குறைகள் செலவும் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள நகராட்சி ஏன் இப்படி மிரட்டல்ல பண்ணாங்க? யாருடைய சூழ்ச்சி, யாருடைய காரணத்தினால இவ்வளவுக்கு மிரட்டல் கொடுத்து என் கடையை பொருளாதார ரீதியா 1 மணி நேரமா என் கடையை லாக் பண்ணி கடைக்குள்ள ஹார்ட்வேர்ஸ் பொருள் வாங்க வந்தவங்களை விரட்டி அடிச்சிருக்காங்க பொதுமக்களை. இப்படி ஒரு தவறான நிகழ்ச்சி இனி வந்து யாருக்கு நடக்கூடாது. ஏன்னா நானும் ஒரு இதுல ரிப்போர்ட்டரா தான் இருக்கேன். இப்படிப்பட்ட மன உளைச்சலை உண்டு பண்ணி பயமுறுத்தினா பொது வாழ்க்கையை விட்டு ஒதுங்கினாங்கிற நேரத்தில் பேசுறாங்களான்னு தெரியல. இது தவறான செயல். மாவட்ட ஆட்சித்தலைவர், நான் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த நியூஸ் அனுப்பியிருக்கேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக இதன் மீது கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குங்கிறது நான் ஒரு சமூக ஆர்வலராக நான் கேட்டு